இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களை அசெப்ட் பண்ணிக்கிறீங்கிற ஒரு க்ரூட் ஒப்பீனியன் இருக்கு, மறுக்கிறீங்களா? அது இங்கே திரு கேபியோடைய கருத்துடைய அர்த்தம் என்ன, உள்ள அர்த்தம் என்ன? நானும் நீங்கள் கேள்வி கேட்டதுலேருந்து யோசிச்சு பார்த்தேன் என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைகளிலிருந்து அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். மேலும் வந்து தமிழ்நாட்டில் யாருன்னு தெரியல, ஒரு கூட்டணி கட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படியான ஒரு டாப்பிக்கை துவக்கி விட்டுட்டாங்க. ஸோ அது பத்திரிகையாளர்கள் அவரை பார்க்குற போல் இதுக்கு என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் வருகிற பொழுது, ஒரு தேர்தல் அரசியலில் பல கட்சிகளும் இணைந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல். ஆகவே அதை ரொம்ப யதார்த்தமான நிலையை புரிந்து கொண்டு தான் தோழர் கேபி சொல்லியிருக்காங்க. ஹாஃப் பாட்டில் ஃபுல்லுன்னு பார்க்கலாம், ஹாஃப் பாட்டில் எம்டினும் பார்க்கலாம், அதை பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற அர்த்தம் தான், அதாவது யதார்த்தத்தை சொல்கிறாரு, அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் கலை யதார்த்தமாக தொடர்ந்து இருந்துட்டு வருது. ஆனால் இன்னொரு பக்கம் திமுக எங்கள் பலத்தால் எங்கள் ஆட்சியோடைய நலனால் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை எங்கள் துணையின்றி நீங்கள் ஜெயிக்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறீங்களோ? கரெக்ட் இல்லை, அதாவது 1967 தான் திமுக அதிகாரத்திற்கு வந்தது. 40 ஆண்டு காலமாக காங்கிரஸ் தான் அதிகாரத்தில் இருந்தது. 40 ஆண்டு கால காங்கிரஸ் விடுதலை போராட்டத்தில் தலைமை வைத்த காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஆட்சியை எப்படி வீழ்த்தினார்? அண்ணா எதிர்கட்சிகள் தான். அன்றைக்கி அண்ணா தலைமையில் சிபிஎம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுதந்திரா கட்சி, ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களினுடைய கட்சி, இடது வலது எல்லாமே இருந்தது. ஆமாம், எல்லா கட்சிகளும் ஒரு 8 கட்சிகளுக்கு மேலே இருந்தது, சுயேட்சைகளும் இருந்தாங்க. அப்போது பத்திரிகைகள் அந்த வெற்றியை பார்த்த பிற்பாடு அடுத்த நாள் என்ன எழுதுனாங்கன்னா, தமிழ்நாட்டில் முதலாக எதிர்க்கட்சிகளினுடைய வலிமையான ஒற்றுமை அதுதான் இந்த வெற்றியை தீர்மானித்தது. 2வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார வியூகம், 3வது அண்ணாவினுடைய மதியோகம். இது 3 தான் இத்தனை ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸை வீழ்த்த முடிந்ததுன்னு எழுதினாங்க. ஆகவே தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு செல்கிற பொழுது இத்தனை கட்சிகளும், சிபிஎம் கட்சி உட்பட, அன்றைக்கு ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்டது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணிக்குள்ளே வரல, சிபிஎம் இருந்தது, இன்னும் சில சோசலிச கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்போது துவக்கமே வந்து பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் காங்கிரஸை வீழ்த்த முடிந்தது, அதிகாரத்திற்கு திமுக போக முடிந்தது. அப்போ அதை தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது திமுகவும் ஓடையும் இருந்தது, அதிமுக கூடையும் இருந்தது. அப்போ அப்படி தான் அது வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல, தமிழகத்தின் துவக்கம் அப்படி இருந்தது. கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, EMS நம்பூதிரிப்பாடு அவர்கள் முதலமைச்சர் 1957 வந்தாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டுமல்ல, கூட வேறு சில மாநிலத்தினுடைய சில கட்சிகள் இருந்தாங்க. அதோடு சேர்ந்து சுயேட்சைகள், முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் அவர்கள், அவர் ஒரு தனியாக சுயேட்சையாக தான் நின்னார். அவரையும் இணைச்சிக்கிட்டாங்க, அந்த ஆட்சி அதிகாரத்தில் இணைச்சிக்கிட்டாங்க, அவர் ஒரு அமைச்சராக வந்தாங்க. அப்படி 1957 ஒரு கட்சி தனியாக நின்றெல்லாம் காங்கிரஸை வீழ்த்தலை, பல கட்சிகள் சேர்ந்து தான் அன்றைக்கு வீழ்த்தினாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல, அது வந்து அதிகாரத்துக்கு போக முடியல, அப்படி பல மாநிலங்களில் வந்துருச்சு. இப்போது வந்து காங்கிரஸையும் இணைத்து கொண்ட பல கூட்டணி, இந்தியா கூட்டமைப்பு இதெல்லாம் உருவாகியிருக்கு. இப்போ அகில இந்திய அளவுக்கே பல கட்சிகள், எதிரும் புதிருமான கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டமைப்புக்குள் வந்ததுனால தான் பாஜக வந்து போன முறை 303 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க, இந்த முறை 240 தான் பெற முடிந்தது. ஆகவே ஒரு தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன பாஜக அயோத்தியை உள்ளடக்கிய தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. அப்போது இந்த பின்னடைவை, இந்த தோல்வியை ஏற்படுத்தியது பல கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டமைப்பு. ஆகவே தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பாஜகங்கிற பலமான எதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிரியை வீழ்த்துறதுக்கு ஒரு பலமான கூட்டணி தேவைங்கிறது தான் எதார்த்தம். நிச்சயமாக தேவை. அன்னைக்கு காங்கிரஸ் எதேச்சதிகாரமாக இருந்தது, ஒரு கட்சி தான் இந்தியா முழுதும் ஆண்டு கொண்டிருந்தது,
மாநிலத்தில் மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியல. ஆகவே அத்தகைய சூழ்நிலையில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி பஞ்சம் ஏற்பட்டது, பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டது, இந்தி திணிப்பு ஏற்பட்டது, இளைஞர்கள் போராடி கொண்டிருந்த காலகட்டம். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் பல கட்சிகளில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் அன்றைக்கி திமுக தலைமையில் தேர்தல் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆட்சி இது ஒரு யதார்த்தத்தை சொல்கிறாரு, ஃபேக்டை சொல்கிறாரே தவிர உள்ளர்த்தம் எதுவும் இல்லைங்கிறீங்க. இல்லை, உள்ளர்த்தமும் வெளியர்த்தமும் இது ஒன்று தானுங்க. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ அர்த்தம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, அவங்க சொல்ல வர்றது மறைமுகமாக இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்ல இல்ல பாஜக 400 இடம் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாக கூட்டணி இல்லைன்னா பிரச்சனை, இப்போ இன்னைக்கு கூட்டணி தயவுல தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கறத ஒரு கோடிட்டு காட்டுறது யாருக்கு காட்டுறாங்கன்னா, திமுக 200 நோக்கி போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஓஹோ, அதுக்கு சொல்ல வர்ற மெசேஜ், எங்க தயவு இல்லைன்னா உங்க கதையெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படியே இல்ல, அப்படியே எடுத்துக்கலாம். திமுக 200 சொன்னது கூட்டணி கட்சியில சேர்த்து தானே ஒழிய திமுக நான் மட்டும் 200 சொல்லல. 200 இலக்கு என்பது வேற. நீங்க அன்னைக்கு அம்மையார் அழகா சொன்னாங்க ஒரு விஷயம். திமுக அன்னைக்கு கூட்டணி நின்று ஆட்சிக்கு வந்ததுல இன்னொரு காரணம் உண்டு. இந்த லட்சியம் நிச்சயம் 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் சொன்னாங்க. அன்னைக்கே நீங்க அரசியல் வந்துருச்சு, அரசியலுக்கு இணைய அரசியல் வந்துருச்சு. இன்னைக்கு எப்படி ரேஷன் வந்துச்சோ அது மாதிரி நீங்க அதை புரிந்து கொள்ளணும். கூட்டணி கட்சி இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க. 2014க்கு பிறகுதான் கூட்டணி அணியை வலிமையாக்குறாங்க. 2014 காங்கிரசும் இடம் பெற முடியல பாராளுமன்ற தேர்தலில், அதே மாதிரி திமுக இடம் பெற முடியல. அப்ப ஜீரோங்கிறது 2 பேருக்குமே வந்த விஷயம் தான். அவங்களுக்கு மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளா இருந்த பல கட்சிக்கு ஜீரோவா நீங்க தர முடியாது. அதை கலைஞர் புரிந்து கொண்டார், இன்றைய முதல்வரும் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு கட்சியாக இணைத்து 2016 ஒரு வலிமை பெற்றார்கள். 1.5 விழுக்காட்டுல தான் வெற்றி வாய்ப்பை அன்றைக்கு இழந்தாங்க. அந்த 1.5 விழுக்காடு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அன்னைக்கு இந்த கூட்டணி வலிமை அதே 16 இழந்ததை அடுத்தடுத்து 10, 18, 19, 20, 21 உள்ளாட்சி தேர்தலில் எல்லா தேர்தல்களையும் திமுக கூட்டணி வலிமையாக வெற்றி பெற்றது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிமுக பலகீனம் அடைந்தது. இதையும் நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பாஜக வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதாங்கிற நிலைமையெல்லாம் பல கட்சிக்கு வந்துருச்சு. தெளிந்த நீரோட மாதிரி போயிட்டு இருக்காங்கல்ல. இல்ல இல்ல, அவர் அண்ணன் பேசுறது பார்த்தா திமுகவுடைய கொள்கை பரப்புச்சலாளர் லெவலுக்கு பேசுறாரு. திமுக தான் வந்திருக்கேன் நான். கூட்டணி அவ்வளவு நல்லா இருக்கு, அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னா, காங்கிரஸ்ங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி, திமுக கூட்டணி. அவர் கூட்டணி ஓகே, கூட்டணிக்காக பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க. இல்ல இல்ல, கூட்டணிக்காக திமுக கொள்கை பரப்புச்சலாளர் மாதிரி பேசக்கூடாது. அதிமுக எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படி கிடையாது. அதிமுக கூட்டணியில உங்களுக்கு எஸ்டிபின்னு ஒரு கட்சி இருக்கு, அவரை கூட்டு உட்கார வச்சீங்கன்னா அதிமுக எதிராக பேசுவாங்க. அந்த கூட்டணி கட்சிக்கு தான் பேசுவாங்க. இது கூட தம்பி ரவிக்கு தெரியலன்னு சொன்னா தேமுதிகவோட டீல் பண்ண அனுபவம் உண்டு. தேமுதிக தலைமை டிக்கெட் போது எல்லாம் சேர்ந்ததுதான் அதிமுக. அதிமுக சசிகலா, ஓபிஎஸ், இதுதான் தேமுதிகவுடைய பொசிஷன். இல்ல அதெல்லாம் நான் மறுக்கல. அவங்களுக்குன்னு ஒரு சுய இது இருக்கு, சரிங்களா? இப்போ காங்கிரஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம், தேசிய இயக்கம். தேசிய இயக்கத்திலிருந்து வந்தவர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசுறது என்னால இது பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, நாங்களும் காங்கிரஸ் நல்லா இருக்கிறது உங்களால ஜீர்ணிக்க சொல்லல. எந்த முடிவு எடுக்க முடியாது. இவரு இவ்வளவு பேசுறாருல, இவரு முடிவெடுத்து நாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளார நாங்க யாரோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தான் முடிவு எடுப்போம், எங்களுடைய சுய அதிகாரம் எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச முடியாது. 2023 பாஜகவுக்கு எதிராக உங்களால பேச முடிஞ்சா? பாஜக தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாம் பண்ணாங்க. உங்களால பாஜக விட்டு கொடுக்க முடிஞ்சா? தைரியம், துணிச்சல் எங்களுக்கு இருக்கு. அது நாங்க தைரியமா இருக்கு. 2023க்கு முன்னால எந்த ஸ்டேட்மென்ட் கொடுக்கணுமோ அதை தான் பாஜக பலமா நீங்க சொல்லுங்க. போட்டிடுறாங்க. இதுதான் 2 கூட்டணி. Where does this leave you?